ஹடார் மிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை செகண்ட் ஒய்ஃப் ஜங்குக் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நீங்களும் பாடி முடிச்சுட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. எல்லாருக்கும் சாங் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவங்கெல்லாம் கிளாப் பண்ணுறாங்க. ஜங்குக்கும் சிரிச்சுட்டே கிளாப் பண்ணுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் எல்லாருமே கிளம்பிடுறீங்க. சியா அவங்க கூட வரல. அவளுக்கு நாளைக்கு ஆஃபீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிட்டா. நீங்களும் விண்டோ செட் வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டுருக்கீங்க. மெர்சியோட அம்மாவும் வயன் சாங் ரொம்ப நல்லாவே பாடினேன். தேங்க்ஸ். ஆனால் எதுக்கு எல்லோரும் முன்னாடி நீ சாங் பண்ண? எல்லோரும் உன்னையவே பார்த்துட்டு இருந்தாங்க. இதில் என்ன இருக்குது? சாங்குன்னு பாடினா எல்லோரும் பார்க்குறது சகஜம் தானே. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னதான் இருந்தாலும் நீ ஜங்கு கிட்ட சொன்னியா எனக்கு சாங் பாட தெரியும்னு? அவர் என்கிட்ட கேட்கல, அதனால் நான் சொல்லலை. சியா சொன்னப்போ மட்டும் எதுக்காக நீ தெரியும்னு சொன்ன? தெரியாதுன்னு சொல்லலாம்ல. தெரிஞ்ச விஷயத்த எதுக்கு தெரியலன்னு சொல்லணும்? அது மட்டும் இல்லாமல் ஜங்கு கேட்டப்பையும் நான் தெரியும் தானே சொன்னேன். அப்படின்னா உங்ககிட்ட ஏதாவது கேட்டால் மட்டும் தான் நீ தெரியும் தெரியாது இந்த மாதிரிலாம் சொல்லுவேன். கேட்குற வரைக்கும் அமைதியாக இருப்ப, அப்படி தானே? இப்போ என்னங்க உங்கள் பிரச்சனை? நீ எதுக்கும் என் எல்லோரும் முன்னாடி சாங் பண்ண? நீ தான் ஜங்கு கூடிய ஒய்ஃபுன்ற விஷயம் வரைக்கும் எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக தானே நீ சாங் பண்ண. இந்த ஃபங்க்ஷனுக்கு அவன் தான் கூப்பிட்டானா நீ எதுக்கு வந்த? அதுவும் என் பொண்ணோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீ எதுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த? சியா பார்த்தால அவளுக்கு ஹர்ட் ஆகியிருக்குல்ல. உங்கள் பொண்ணுக்கு ஹர்ட் ஆன மாதிரி எனக்கு தெரியலையே. அவன் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தா. அவன் நல்லா தான் பேசினா. இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அவளுக்கு ஹர்ட் ஆகியிருக்கும். அவங்க அக்கா ஞாபகம்லாம் அவளுக்கு வந்திருக்கும்ல. நீ எதுக்கு ஒயன் வந்த? சியா என்ன யோசிச்சிருப்பா? தான் அக்கா இருக்க வேண்டிய இடத்துல இன்னொரு பொண்ணு இருக்காளே அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்க மாட்டா? இது அவள் யோசிச்ச மாதிரி தெரியலையே. நீங்கள் தான் அப்படி யோசிக்கிற மாதிரி தெரியுது. எதுக்கு இப்படி சுற்றி வளைச்சி பேசிகிட்டு இருக்கீங்க? நேரடியாக விஷயத்துக்கு வரலாம்ல. நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் என்னை ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்படுத்தணும்னு நினச்சிட்டே தான் இருக்கீங்க. இதெல்லாம் கவனிக்கலன்னு நினச்சிட்ருக்கீங்களா? எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேசுங்க. எதுக்கு இப்படி சுற்றி வளைச்சி கேவலமாக பேசுகிறீங்க? கேவலமாவா? நான் கேவலமாக பேசுகிறேன்னா? ஜங்கு, என்னப்பா இந்த பொண்ணு இப்படியெல்லாம் பேசுகிறா? நீ இதெல்லாம் கேட்கவே மாட்டியா? பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க கூட இந்த பொண்ணுக்கு தெரியல. மரியாதைங்கிறது கேட்டு வாங்குறது இல்லை, அது அவங்க நடந்துக்கிற விதத்துலேயே வரணும். இப்போ நான் என்னத்தை தப்பாக சொல்லிட்டேன்? நீ என்னமோ இப்படி எகுற. நீங்கள் என்ன தப்பாக சொல்லலை. நான் பாடல. அதை பற்றி உங்களுக்கு என்ன? ஃபங்க்ஷனுக்கு கூட நானே வரேன்னு நான் சொன்னேன். இவர் கூப்பிட்டாருன்னு தான் நான் வந்தேன். இல்லைன்னா வந்திருக்கவே மாட்டேன். எல்லாம் என்ன சொல்லணும்? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஐயோ இல்லைம்மா, நீ எல்லாம் எந்த தப்பு பண்ணல. நான் தான் தப்பு. நான் தான் உன்கிட்ட தப்பாக பேசிட்டேன். மன்னிச்சுக்கோ. வேணா உன் காலில் விழுவிட்டுமா? அத்தை, என்ன இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? பின் என்னப்பா, இந்த பொண்ணுக்கிட்ட சும்மா பேசினதுக்கு இப்படி எகுறா? இந்த பொண்ணுக்கு பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு கூட தெரியல. மரியாதைனா எப்படி? நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்க, நான் அமைதியாக கேட்டுட்ருக்கணும். அதான் மரியாதையா? எனக்குமே செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது. அதனால் விட்டு கொடுக்க முடியாது. நீங்கள் உங்கள் லிமிட்டோடு இருங்க. பெரியவங்கன்றதுக்காக எல்லாத்துலேயும் தலையிடாதீங்க. வயன், வாய் மூடு. என்னங்க அவங்க பேசுகிறாங்க, நீங்கள் எதுவுமே கேட்க மாட்டீங்க. என்ன வாய் மூட சொல்கிறீங்க? என்னதான் இருந்தாலும் நீ உன் லிமிட்டை தாண்டி பேசுகிற. நான் லிமிட்டை தாண்டி பேசுகிறேன்னா அப்போ இவங்க லிமிட்டை தாண்டி பேசலையா? நான் உங்கள் கூட ஃபங்க்ஷன் வரலன்னா வேறு யார் வருவா? நான் உங்கள் ஒய்ஃப் தானே. எனக்கு புரியுது உங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு, இவங்களை நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கோசரம் என்னால் உங்களை விட்டு கொடுக்க முடியாது. இவங்க பேசுகிற எல்லாத்தையும் என்னால் தாங்கிக்கவும் முடியாது. அதான் இவங்க பொண்ணு இறந்துட்டாங்கல்ல, இவங்க வீட்டுக்கு போகாமல் ஏன் உங்கள் கூடயே இருக்காங்க அப்படின்னு அதோ ஜங்குக் டக்குன்னு காரை ஸ்டாப் பண்ணுறாரு. ஒயன், என்ன பேசுகிறேன்னு புரிஞ்சு தான் பேசுகிறியா? ஆமாம், எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுகிறேன். நான் வந்ததுமே சொல்லலான்னு தான் இருந்தேன், இவங்களை வேற எங்கேயாவது அனுப்புங்கன்னு. இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், சொல்ல வேணான்னு நான் அமைதியாக இருந்தேன். ஆனால் இவங்க அந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்கிறதே இல்லை. இவங்களுக்கு என்ன சுத்தமாக பிடிக்கல. எங்கே உங்களை என்கிட்டருந்து பிரிச்சிருவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது. வயன், அதுக்குன்னு மெர்சி இறந்து போயிட்டான்னு அவங்க முன்னாடியே சொல்லுவியா? அதானே உண்மை. திரும்ப அவங்களால வர முடியாதுல்ல, அதைத்தானே நான் சொல்கிறேன் அப்படின்னது. ஜங்குக்கு வேற உங்களை பார்த்து பயங்கரமாக முறைச்சிட்ருக்காரு. ஜங்குக்கு விடுப்பா, அந்த பொண்ணு சொன்னது உண்மை தானே. என் பொண்ணு இனிமேல் வரமாட்டா. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். உனக்கு கல்யாணம் ஆனதுமே நான் உன் வீட்டிலேருந்து போயிருக்கணும். ஆனால் சுமிக்கோசரம் தான் நான் உன் வீட்லேயே இருக்கேன். அதுவே வயனுக்கு பிடிக்கல. எல்லா தப்பும் என் மேலே தான். வயன், சாரிம்மா, நான் போகிறேன், இப்பயே போயிடுறேன் அப்படின்ட்டு அவங்க டோர் ஓப்பன் பண்ண பார்க்குறாங்க. பட் ஜங்குக்கு லாக் பண்ணிடுறாரு. என்னத்தை பண்ணுறீங்க? நீங்கள் ஏன் போகணும்? நீங்கள் சுமியோட பாட்டி, என்னோட மாமியார். நான் தான் உங்களை பார்த்துக்கணும். நீங்கள் அழாதீங்க. வயன் பேசிட்டா நீங்கள் போயிடுவீங்களா? அதுவும் இந்த டைமில் எங்கே போவீங்க? எங்கேயாவது போகிறேன். நான் எங்கேயாவது போயிட்டேன்னா யாருக்கும் பிரச்சனை இருக்காதுல்ல அப்படின்ட்டு அவங்க ரொம்ப சீன் போட்டு அழுதுட்ருக்காங்க. ஜங்குக்கும், பையன், அவங்கக்கிட்ட சாரி சொல்லு. சாரியா? நான் எதுக்கு சாரி சொல்லணும்? நீ தான் சொல்லணும். உன்னால் தான் அவங்க அழுதுட்ருக்காங்க. சாரி சொல்லு. விடுப்பா, அவன் மேலே என்ன தப்பு இருக்குது? தப்பெல்லாம் என் மேலே தான். யாரும் என்கிட்ட சாரியெல்லாம் சொல்ல வேணாம். அவங்க அழுகுறாங்க, சாரி சொல்லு. நான் எதுக்குங்க சாரி சொல்லணும்? அவங்க தானே ஆரம்பித்தாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க பெரியவங்க. அவங்க எது சொன்னாலும் சரி சரின்னு தலையாடுறதுக்கு என்ன? அவங்க சொல்கிறதே தப்பாக இருக்குது. நான் உங்கள் ஒய்ஃப்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்கோசரமே சொல்கிறாங்க. அதை எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும்? உன்னால் முடிஞ்சாலும் முடியலனாலும் பெரியவங்களுக்கு நீ மரியாதை கொடுத்து தான் நடந்துக்கணும். புரியுதா? அப்போ நான் தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுமா? ஆமாம்,
நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எது சொன்னாலும் நான் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமா? ஆமாம், நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு டைம் சொன்னால் உனக்கு புரியாது, அவன்கிட்ட சாரி சொல்லு. அப்போ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சொல்லுன்னு சொன்னேன். என் மேலே தப்பே இல்லை, அப்புறம் ஏன் நான் சாரி சொல்லணும்? சொல்லுன்னு சொல்லிட்டா சொல்லு வயன். சாரி ஆண்டி, நான் தான் தப்பாக பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. இல்லைம்மா, நீ ஒன்றும் சாரியெல்லாம் கேட்க வேணாம். ஒயன் கார்லேருந்து இறங்கு. ஆ, இறங்குன்னு சொன்னேன். எதுக்கு? இறங்கி வீட்டுக்கு நடந்து வா. எதுக்குப்பா? அதான் அவள் சாரி சொல்லிட்டால. இல்லை அத்தை, இவளை அப்படியெல்லாம் விடக்கூடாது. ஒரு டைம் இந்த மாதிரி பண்ணால் தான் திரும்பவும் இந்த மாதிரி உங்ககிட்ட பேச மாட்டா. இறங்கு கீழே. ஜங்குக்கு என்னதான் இருந்தாலும் ராத்திரி டைமு, மழை வர மாதிரி இருக்குது. அவள் எப்படி தனியாக வருவா? வீடு பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு 1/4 மணி நேரம் நடக்கிறனால இவள் எதுவும் ஆகிட மாட்டா. இறங்குன்னு சொல்லிட்டா இறங்கு அப்படின்றாரு. அப்போ நீங்களும் இறங்கிக்கிறீங்க. ஜங்குக்கு கார் எடுத்துகிட்டு போயிடுறாரு. மெர்சியோட அம்மாவுக்கு வேறு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க வேணுன்ட்டே தான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஜங்குக்கு வீட்டுக்கிட்ட வந்து காரை ஸ்டாப் பண்ணுறாரு. மெர்சியோட அம்மாவும் இறங்கி போகிறாங்க. அப்போ ஜங்குக்கும், அத்தை ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னப்பா, என்ன பேசணும்? வாங்க கார்டனில் உட்காந்து பேசலாம் அப்படின்ட்டு கார்டன் கூட்டிகிட்டு போய் உட்காந்து பேசுகிறாரு. ஏன் அத்தை இப்படிலாம் பண்ணுறீங்க? நான் என்னப்பா பண்ணேன்? அத்தை சமாளிக்காதீங்க. நீங்கள் பேசின எல்லாத்தையும் நானும் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். உங்களுக்கு ஒயனை சுத்தமாக பிடிக்கல. சியாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க. ஆனால் அது நடக்கலை. அந்த கோவத்தை தானே ஒயன் மேலே காட்டிகிட்டு இருக்கீங்க. இல்லைப்பா, அப்படியெல்லாம் இல்லை. ப்ளீஸ் த, இதுக்கு மேலேயும் சமாளிக்காதீங்க. பச்சையாக தெரியுது. ஏன் அத்தை இப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்க? நானும் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். எப்போ பார்த்தாலும் ஒயனை ஏதோ ஒரு விஷயத்தில் ஹர்ட் பண்ணுறீங்க, அப்படின்னா இந்த மாதிரி சண்டை போடுறீங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் கவனிக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் ஆரம்பத்துலேருந்தே நான் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஒயனும் இந்த விஷயத்தை என்கிட்ட 2-3 டைம் சொல்லிட்டா. நானும் போக போக சரியாக போய்டும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் அப்படி சரியாக வர மாதிரி தெரியல. ஃபங்க்ஷனுக்கு அவள் வந்ததில் என்ன கோவம் உங்களுக்கு? அவள் என்னோடய ஒய்ஃப், நான் கூட்டிகிட்டு போய் தானே ஆகணும். அப்போ தானே 4 பேருக்கு தெரியும் அவள் தான் என் பொண்டாட்டின்னு. பொண்டாட்டியா? அப்போ என் பொண்ணு மெர்சிக்கு என்ன பதில்? அவள் இப்போ இல்லாத, நான் அதை ஏற்றுக்கிட்டு வாழணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒயன் கூட வாழணும். ஃபங்க்ஷனுக்கு அவளை ஏன் நான் கூட்டிகிட்டு வந்தேன்னா, அவள் தான் என் பொண்டாட்டின்னு எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்கோசரம் தான் கூட்டிகிட்டே வந்தேன். ஆனால் நான் கொஞ்சம் கூட யோசிக்கல நீங்கள் இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணுவீங்கன்னு. ஜங்குக், அப்போ என் பொண்ணு நீ மறந்துட்டியா? இல்லைத்த, அவள் எப்போவுமே நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவள் என் மனசுக்குள்ளேயே தான் இருப்பாள். அவளை என்றைக்கும் என்னால் மறக்க முடியாது. அதே மாதிரி ஒயனையும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது. ஃபஸ்ட் டைம் ஒயன் வீட்டுக்கு வந்தப்போ எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எப்படா இவள் போவா அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கொஞ்ச நாள் போக போக எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்றைக்கி கூட மெர்சியோட ட்ரெஸ்ஸை நான் கொண்டு போய் கொடுத்தப்ப அவள் எனக்கு இது வேணான்னு தான் சொன்னான். ஆனால் ஒரு வார்த்தை, எனக்கோசரம் இதை செய்ய மாட்டேன்னு கேட்ட அடுத்த செகண்ட் அவள் வாங்கிட்டா. அதான் அத்தை, அவள் மெர்சி கூட இந்த மாதிரி பண்ணவே மாட்டா. அவளுக்கு எது பிடிக்குதோ அதை மட்டும்தான் அவள் செய்வாள். இன்றைக்கி கூட உங்ககிட்ட சண்டை போட்டது எங்கே அவளையும் என்னையும் பிரிச்சிருவீங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் தான் அவள் உங்ககிட்ட அந்த மாதிரிலாம் பேசியிருப்பா. அப்போ என் பொண்ணு நல்ல பொண்ணு இல்லைன்றியா? அப்படி நான் எதுவும் சொல்லலை. அவன் நல்ல பொண்ணு தான். ஆனால் இப்போது அவன் என் லைஃப்பில் இல்லை. அதை இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா நான் ஏற்றுக்கிட்டு நான் என் ஒயன் கூட வாழணும்னு நினைக்கிறேன். தயவு செய்து அவளை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவளை ஹர்ட் பண்ணாதீங்க. அவள் என்னை நம்பி தான் என் வீட்டுக்கு வந்திருக்கா. ஸோ நான் தான் அவளை பத்திரமா பார்த்துக்கணும். உங்களுக்கு புரியுதா? சரி, நீ சொல்கிற எல்லாமே சரிதான். ஆனால் ஒயன் உனக்கு பொண்டாட்டியாக இருப்பாளே தவிர சுமிக்கு ஒரு நல்ல அம்மாவாக இருப்பாளா? அவளுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அவள் சுமிக்கும் அம்மாவாக இருப்பாளா? அதை பற்றி நீங்கள் ஏன் அதை ஃபீல் பண்ணுறீங்க? சுமிக்கு அம்மா இல்லைன்னா என்ன? அப்பா நான் இருக்கேன். ஒயன் தான் சுமியை பார்த்துக்கணும் அப்படின்னா நான் இதுக்கு கேர்டேக்கர்லாம் தேட போகிறேன். சுமி என் பொண்ணு, அவளை எந்த அளவுக்கு பத்திரமா பார்த்துக்கணுன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதே மாதிரி ஒயன் என்னோட பொண்டாட்டி, அவளை எப்படி பார்த்துக்கணும், இதுக்கு மேலே பிறக்கிற குழந்தையும் எப்படி பார்த்துக்கணுன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா இது என்னோடய ஃபேமிலி, என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இவங்க தான். இதுக்கு இடையில யார் வந்தாலும் நீங்களே வந்தாலும் நான் கொஞ்சம் கூட அசர மாட்டேன். உங்களுக்கு புரியுதா? நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்கிறதுக்காக தான் இவ்வளோ நேரம் நான் உங்ககிட்ட உட்காந்து பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னதும் அவங்களுக்கு நோஸ்கட் ஆகிடுது. ஜங்குக்கு ஆரம்பத்துலேருந்தே எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருந்திருப்பாரு. இவங்க எதுக்கு அடி போடுறாங்கன்ற விஷயமும் அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களை கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிட்டாதான் இவங்க கொஞ்சம் சைலண்ட் ஆவாங்க. அதுக்கப்புறம் சொன்னால் கூட இவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அதுக்கோசரம் தான் அவர் உங்களை கார்லேருந்தே இறங்க சொல்லியிருப்பார். இந்த மாதிரி இவங்ககிட்ட தனியாக சொன்னால் அவங்க கொஞ்சம் பயந்துட்டு உங்ககிட்ட எதுவும் பிரச்சனை பண்ணாமல் இருப்பாங்க. அதுக்கோசரம் தான் அவர் உங்களை தனியாக இறக்கி விட்டுட்டு இவங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருந்திருப்பாரு. ஸோ ஜங்குக்கும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் வரவே இல்லை. ஜங்குக்கும் சுமிக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு அவளையும் தூங்க வச்சிட்ருக்காரு. என்னாச்சு இவளுக்கு? இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இன்னும் வரல. மழை வேற வர மாதிரி இருக்குது அப்படின்ட்டு பாப்பாவை பார்க்குறாரு. அவள் தூங்கிட்டா. அவளையும் பெட்டில் படுக்க வச்சுட்டு ரூம் வர்றாரு. வந்து உங்களுக்கு தான் கால் பண்ணுறாரு. பட் நீங்கள் அட்டனே பண்ணல. எங்கே தாண்டி இருக்க? ஃபோன் பண்ணால் கூட அட்டன் பண்ணி தொலைய மாட்டேற. தேவையில்லாமல் இவளை இறக்கி விட்டு தப்பு பண்ணிட்டணும். ஒருவேளை கோச்சிக்கிட்டாலோ? கோவத்தில் அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருப்பாளா? இல்லை, இங்கேருந்து அவங்க அப்பா அம்மா வீடு ரொம்ப தூரத்தில் இருக்குது. அது எப்படி நடந்து போயிருப்பா?
கண்டிப்பாக வாய்ப்பில்லை, போயிருக்க மாட்டா. அப்போ எங்கே தாண்டி இருக்க அப்படின்ட்டு விண்டோ சைட் பார்க்குறாரு. அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் கோச்சிக்கிட்டு உட்காந்துருந்துருப்பீங்கள்ல, அதுதான் ஞாபகம் வருது. போச்சு, மழை வேற வந்துருச்சு, இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணாம், பேசாமல் போய் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அவர் ரெயின் கோட்லாம் எடுக்கிறாரு. இவ வேற ஹீல்ஸ் போட்டிருந்தா, ஒருவேளை கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட்டாளா? அன்னைக்கும் அந்த மாதிரி தானே பண்ணா. ஸ்லிப்பரையும் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு உங்கள் ஸ்லிப்பர்லாம் எடுத்துகிட்டு உங்களை தேடி வந்துட்டுருக்காரு. கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறமா உங்களையும் பார்த்துட்றாரு. ஜங்குக்கு எங்கே இறக்கி விட்டாரோ அங்கே இருக்க பெஞ்சிலேயே தான் உட்காந்துட்ருக்கீங்க, நகர கூட இல்லை. அவர் உங்ககிட்ட ஏண்டி வீட்டுக்கு வராமல் மலையில் இங்கே உட்காந்துட்ருக்க அப்படின்ட்டு ரெயின் கோட்லாம் போட்டு விட்டுறாரு. இப்போ எதுக்கு வந்தீங்க? எதுக்கு வந்தேனா? உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன். நான் உங்களை கூப்பிட்டேனா? நீ எதுக்கு என்ன கூப்பிடணும்? உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் வந்திருக்கேன், அவ்வளோதான். மழை வரதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல, இப்படி நினைஞ்சிட்டே உட்காந்துருக்க. உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னா போகட்டும், அது மட்டும்தான் பாக்கி. மனசே சரியில்லை, அதில் உடம்பு நல்லா இருந்தால் என்ன, நல்லா இல்லைன்னா உங்களுக்கு என்ன? சரி நீ வா, வீட்டுக்கு போய் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம். வீட்டுக்கா? எந்த வீட்டுக்கு? உங்கள் வீட்டுக்கா? என்னால் வர முடியாது, நான் இனிமேல் உங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன். என் வீட்டுக்கு வராமல் எங்கே போகிறேன்? எங்கேயோ போகிறேன், ஆனால் உங்கள் வீட்டுக்கு மட்டும் என்னை கூப்பிடாதீங்க. அது எப்படி? எல்லாத்தையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமா? அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது என்னை பற்றி பேசுகிறதுக்கு? அவங்க பேசுகிறது எதுவுமே உங்கள் காதில் விழுவில்லை. இப்போ கூட நீங்கள் என்ன தான் சாரி சொல்ல சொன்னீங்க, என்ன தான் திட்டினீங்க, நடு ரோட்டில் இறக்கி விட்டு போயிட்டீங்க. உங்களை எப்படிங்க நான் நம்பி வீட்டுக்கு வருது? ஒயன் எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்குது, எனக்கு எந்த ரீசனும் தேவையில்லை. உங்கள் ரீசனை உங்ககிட்டயே வச்சுக்கோங்க, என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. சரி, கோவமாக இருக்க எனக்கு புரியுது, நான் எதுவும் பேசலை. ஆனால் உன் காலை பாரு, உனக்கு தான் ஹீல்ஸ் செட் ஆகாதுல்ல, அப்புறம் எதுக்கு ஹீல்ஸ் போட்டுக்கிட்டேன்? போடணும்னு தோணுச்சு, போட்டுக்கிட்டேன். ஆனால் வலி அனுபவிக்கும் போது தான் தெரியுது எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு. நான் செலக்ட் பண்ணுறது எதுவுமே எனக்கு கரெக்டாக இருக்க மாட்டேங்குது. சரி விடு, உனக்கு ஸ்லிப்பர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இதை போட்டுக்கோ. ஒன்றும் தேவையில்ல, எடுத்துகிட்டு போங்க. உங்களை யார் இதெல்லாம் கொண்டு வர சொன்னது? ஒயன் உனக்கு கால் வலிக்கிறதுனால தானே அப்படியே உட்காந்துட்ருக்க. ஆமாம் வலிக்குது, அதுக்கு என்ன பண்ணுறது? என் தலையெழுத்து அப்படி. உன் தலையெழுத்தில் என்ன இருக்கோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. காலை காட்டு. எதுக்கு? காட்டு, நானே போட்டு விட்றேன் அப்படின்ட்டு அவர் நெயில் டவுன் பண்ணிவிட்டு உங்கள் ஹீல்ஸ் எல்லாம் கழட்டுறாரு. நீங்களும் பார்க்குறீங்க, உண்மையாகவே நீங்கள் ரொம்ப மோசமான ஆள். பொண்டாட்டி மேலே கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறீங்க? நான் சீக்கிரமாக உங்களை விட்டுட்டு போகணுன்னு தானே? ஆமாம், என்னை விட்டு போகணும்னு நினச்சிருந்தா நான் ஏன் உன்னை தேடி வரப்போகிறேன்? எதுக்கு தேடி வந்தீங்க? நான் இங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு எங்கேயாவது கிளம்பி போயிருப்பேன். நீ எங்கேயாவது போகிறதுக்காக தான் உங்கள் அப்பா அம்மா என்கிட்ட அனுப்பி வச்சுருக்காங்க. எப்படி தான் நீ இப்படிலாம் வாய் பேசுறியோ? உன்னை இந்த மலையிலையும் தேடி வந்திருக்கேன், ரெயின் கோட் கொண்டு வந்திருக்கேன், உனக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லி ஸ்லிப்பர்லாம் எடுத்துகிட்டு வந்து உனக்கு போட்டு விட்டுட்ருக்கேன். அப்படி இருந்தும் நீ என்னை பற்றி இப்படி பேசிகிட்டு இருக்க. அப்படி பேசியாவது நான் என்னை நம்ப வச்சுக்கிறேன் நீங்கள் ஒரு கெட்டவருன்னு. அப்போ தானே உங்களை விட்டு போக முடியும். எதுக்கு போகணும்? நீ எங்கேயும் போக போகிறதில்ல, என் கூட தான் இருக்க போகிற. உங்கள் கூடயா? என்னாலாம் உங்கள் கூட இருக்க முடியாது. உங்கள் கூட இருக்கணும்னு நினச்சாலும் உங்கள் மாமியார் விட மாட்டாங்க, வாய்ப்பே இல்லை. இனி எத்தனை நாளைக்கு நான் அழுது சாவ போகிறேனோ தெரில. ஒயன் உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா? இருக்குது, ஆனால் இல்லை, நான் உங்களை நம்ப தயாராக இல்லை. இன்றைக்கி நீங்கள் நடு ரோட்டில் இறக்கி விட்டு போன மாதிரி இன்னொரு நாள் பண்ண மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? என்னால் உங்களை நம்ப முடியாது, நம்ப மாட்டேன். ஏண்டி, உன்னை நடு ரோட்டில் இறக்கி விட்டாலும் வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்தில் தானே இறக்கி விட்டுருக்கேன். 10 நிமிஷம் தான் நடந்து வந்திருக்கலாம்ல. என்னமோ 1/4 மணி நேரம் சொன்னீங்க. அதெல்லாம் நீ நடக்கிற வேகத்தை பொறுத்திருக்கு. இவ்வளோ பெரிய ஹீல்ஸ் போட்டேன்னா நாளைக்கு தான் வந்திருப்பேன். எல்லாத்தையும் மாற்றியாச்சு, வா போகலாம். நான் வரல, உங்கள் கூட நான் வரமாட்டேன். அடம் பிடிக்காதடி, வா போகலாம். யார்? நான் அடம் பிடிக்கிறேன்னா? நான் ஒன்றும் அடம் பிடிக்கல, நீங்கள் தான் அடம் பிடிக்கிறீங்க. வரலன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறமா எதுக்கு கூப்பிட்றீங்க? ஏய், இப்படியே மலையில் நனைஞ்சிட்டு இருந்தானா உடம்பு சரியில்லாமல் போயிடும். பரவாயில்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு தானே சரியில்லாமல் போகும், நான் பார்த்துக்கிறேன். உனக்கு மட்டும் சரியில்லாமல் போகாதுமா, நானும் தான் நனைஞ்சிட்ருக்கேன், எனக்கும் தான் சரியில்லாமல் போயிடும். ஆல்ரெடி இப்போவே எனக்கு கொஞ்சம் ஃபீவர் அடிக்குது. ஃபீவரா? ஃபீவர் நிஜமாக அடிக்குதா? ஆமாம், இப்போவே எனக்கு தொண்டையெல்லாம் வலிக்குது தெரியுமா? இத்தனைக்கும் நீ வேற ஒரு பக்கம் பேச வச்சு எனர்ஜி எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்க. போகலாம் என் வீட்டுக்கு போகலாம். ஆனால் சாரி. ஏன்? நான் அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்கன்னு சொல்லணும்னு நினைக்கல. என்னதான் இருந்தாலும் அவங்க என்னை ரொம்ப ஓவராக திட்டிகிட்டே இருந்தாங்களா, அது எனக்கு பிடிக்கல. அதனால தான் நான் அப்படி சொன்னேன். மற்றபடி மனசார நான் எதுவும் சொல்லலை. தெரியும், போகலாம் வீட்டுக்கு. நிஜமாவா? இதுக்கு மேலே பிரச்சனை ஏதோ வந்துச்சுன்னா என்ன திட்ட மாட்டீங்கல்ல? அதெல்லாம் திட்ட மாட்டேன், வா போகலாம் அப்படின்ட்டு ஜங்குக்கும் உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ ரூமில் நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு தலையை தோட்டிகிட்டு இருக்கீங்க. அப்போ ஜங்குக்கும் உங்களை பார்த்துட்டு, ஒயன் உன் கூட கொஞ்சம் பேசணும், இங்கே வா. என்ன பேசணும்? வந்து உட்கார சொல்கிறேன். அப்போ நீங்களும் பக்கத்தில் போய் உட்காடுறீங்க. சாரி. எதுக்கு? உன்னை நான் அந்த மாதிரி ரோட்டில் இறக்கி விட்டு போயிருக்கக்கூடாது. ஆனால் அவங்க முன்னாடி அந்த மாதிரி பண்ணால் தான் கொஞ்சமாவது அவங்க சைலண்ட்டாக ஆவாங்க. அதுக்காக தான். மற்றபடி ஒன்றை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கல. உனக்கு புரியுதா? இனிமேல் அவங்க உன்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நான் பேசிட்டேன். அப்பயும் அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா திட்டினாங்கன்னா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ இதை நினச்சி ஃபீல் பண்ணாத.
அப்புறம் சுமியை பற்றி உன்கிட்ட பேசணும். என்ன சுமியை பற்றி நீ என்ன நினைக்கிற? நான் என்ன நினைக்கிறேன், அவள் உங்கள் பொண்ணு. இல்லை, நான் எந்த மாதிரி கேட்குறேன்னா, அவன் மேலே உனக்கு ஏதாவது கோவம், இந்த மாதிரி ஏதாவது சம்திங். என்ன கோவம்? சின்ன குழந்தை மேலே நான் ஏன் கோவப்படணும்? இல்லை உன்கிட்ட எப்படி சொல்கிறது, என்னன்னு ஸ்ட்ரெயிட்டாக சொல்லுங்களேன். இல்லை, உனக்கு ஒரு குழந்தை பிறந்தாலும் சுமி எதுவும் தொந்தரவுலாம் பண்ண மாட்டல்ல. நான் ஏன் கேட்குறேன்னா, நீ சுமியோட அம்மா கிடையாது, நீ ஒரு சித்தி தான். அதுக்கோசரம் தான் நான் கேட்குறேன். நிறைய இடத்துல சித்தின்னா எப்படி இருப்பாங்கன்னு உனக்கே தெரியும்ல. நீ சுமியை பார்த்துக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. நீ உன் வேலையை பார்க்கலாம். சுமியை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். உன்னை பார்த்துக்க சொல்லவும் மாட்டேன். ஆனால் உன்னால் தெரிஞ்சோ தெரியாமலோ என் பொண்ணு ஹர்ட் ஆகக்கூடாது. அப்படி ஹர்ட் ஆகிட்டா அதுக்கப்புறம் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. உனக்கு புரிஞ்சுதா? புரியுதுங்க. என்னால் உங்கள் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்றீங்க. ஜங்குக்கும் சிரிச்சிட்டு தேங்க்ஸ், நீ போய் தூங்கு அப்படின்ட்டு அவரோட பெட்டுக்கு போய்ட்றாரு. ஸோ நீங்களும் வந்து படுத்துக்கிறீங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஜங்குக்கும் அவரோட பெட்லேருந்து எழுந்திரிச்சு வந்து உங்கள் கூட படுக்கிறாரு. நீங்களும் என்ன இங்கே எதுக்கு வந்தீங்க? எனக்கு அங்கே தூக்கம் வரல, நான் உங்களையே படுத்துக்கிறேன். என்ன விளையாடுறீங்களா? இங்கே ஒருத்தர் தான் படுக்க முடியும், எந்திரிச்சு போங்க. பரவாயில்ல, 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணியா? அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்ட்டு எந்திரிச்சு உட்காடுறீங்க. ஜங்குக்கும் உங்களை பார்த்துட்டு, இப்போ என் கூட அட்ஜஸ்ட் பண்ணி படுக்கிறதுலாம் உனக்கு என்ன பிரச்சனை தான். இத்துளூண்டு பெட்டில் ஒருத்தர் தான் படுக்க முடியும். இதில் நீங்களும் கூட சேர்ந்து வந்து படுத்துட்டிங்கன்னா நான் எங்கே போகிறது? உன் பென்சில் பாடிக்கு இந்த இடம் பத்தாது, நான் போய் அங்கே படுத்துக்கிறேன் அப்படின்ட்டு பில்லோ எடுத்துக்கிட்டு போகிறீங்க. அப்போ ஜங்குக்கும் டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்களும் அவர் மேலேயே விழுந்துடுறீங்க. ஜங்குக்கும் டக்குன்னு உங்களை டர்ன் பண்ணி உங்கள் மேலே வராரு. உங்களுக்குலாம் சரியான ஷாக்கு. ஜங்குக்கும் உங்களை கிஸ் பண்ண வராரு. அப்போ நீங்கள் டக்குன்னு இடையில ஹேண்ட் வச்சிடுறீங்க. என்னடி, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். மெர்சியோட பேரை நீங்கள் பச்சை குத்திருக்கீங்கல்ல? ஆமாம். அவங்கள அந்தளவுக்கு லவ் பண்ணுறீங்களா? பின்ன அவளை லவ் பண்ணதுனால தான் நான் பச்சை குத்தியிருக்கேன். அதில் உனக்கு எதாவது பிரச்சனையா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, அதெல்லாம் விடு. அன்றைக்கி பாதியில் விட்டதை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை, என்னால் முடியாது. ஏன்? எனக்கு இப்போ எதுவும் தோணல. அதெல்லாம் தோணும், கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும்போது தோணும். உங்களுக்கு ஃபீவர்னு சொன்னீங்க, எனக்கு கொஞ்சம் ஃபீவர் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வேணாமா? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, நான் சொல்லணும். எனக்கு இப்போ இதெல்லாம் பண்ணணுன்னு தோணுது. ஆனால் எனக்கு தோணலையே. அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. போக போக உனக்கே பிடிக்கும். அன்றைக்கி நான் பாதியிலே நிறுத்தினேன்னா நீ ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண. அது மட்டும் இல்லாமல் அது என் மெர்சியோட ரூம். உன் கூட இருந்தால் அது அவளுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி ஆகிடாது. அதுக்காக தான். இது இப்போ நம்மளோட ரூம். இங்கே நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். உனக்கு புரியுதா? இதுக்கு மேலே ஏதாவது முடியாது, வேணாம் இப்படிலாம் சொல்லாத. அப்புறம் நான் டென்ஷன் ஆகி கொஞ்சம் ஹார்ஷாக ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்கும். உனக்கு புரியுதா? அப்போ நீங்களும் புரியுதுன்னு தலையாட்டுறீங்க. தென் ஜங்குக்கும் அவரோட டிஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறாரு. நீங்களும் பார்க்குறீங்க மெர்சியோட நேமை. ஜங்குக்கும் வந்து உங்களை கிஸ் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. அவரும் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அன்ட்ரெஸ் பண்ணுறாரு. தென் 2 பேருமே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. ஜங்குக்கும் ரொம்ப ஹார்ஷாக தான் நடந்துக்கிறாரு. உங்களுக்கு வர சரியான பெயின் பாடி ஃபுல்லாக. அப்படியே ரொம்ப நேரம் போகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ரொம்ப லேட்டாக தான் எழுந்திருக்கிறீங்க. பக்கத்தில் ஜங்குக்கு இல்லை. இவருங்க போனார். ஒருவேளை ஆஃபீஸ் போயிட்டாரோ? இல்லையே, மணி 8:45 தான் ஆகுது. 9:30க்கு தானே போவார் அப்படின்ட்டு எந்திரிக்கிறீங்க. ஐயோ, பெயின் வேற, முடியலையே. அப்படியே படுத்துடலாமா? ஆனால் வாமிட் வர மாதிரி இருக்குது அப்படின்ட்டு மெதுவாக இருந்துருச்சு. உங்கள் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ரெஸ்ட் ரூம் போய்ட்றீங்க. உங்களுக்கும் வாமிட் வந்துடுது. ஸோ வாமிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியே வரீங்க. பார்த்தா ஜங்குக்கு ஏதோ பேக் பண்ணிகிட்ருக்காரு. என்னாச்சுங்க, பேக் பண்ணுறீங்க? நீ எப்போ எழுந்திரிச்ச? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான். நீங்கள் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க, வெளியே போகிறீங்களா? ஆமாம் வயன், கொஞ்ச நாளைக்கு நான் இங்கே இருக்க மாட்டீங்களா? ஏன், என்னாச்சு? யூரோப் வரைக்கும் போகணும். அங்கே இருக்க நம்ம பிரான்ச்சில் ஏதோ பிரச்சனையாம்மா. அங்கே போய் என்ன எதுன்னு சரி பண்ணணும். இத்தனைக்கும் அங்கே ரைட் வேறு பண்ண போகிறாங்களாம்மா. அதுக்காக நான் போகணும். ரைடா? எதுக்கு ரைட்லாம் வர போகிறாங்க? ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? அது தெரியல. அவங்க வரதும் நல்லது தானே. அதுக்கு நீங்கள் எதுக்கு போகணும்? உங்கள் அப்பாவை போக சொல்லலாம்ல. போக சொல்லலாம் தான், இருந்தாலும் வயசானவர். அவரே எத்தனை நாளைக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு. இப்போ நான் பார்த்துக்கிறேன். அதுக்கோசரம் நான் பக்கத்தில் இருக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே பிஸ்னஸும் கொஞ்சம் லோவாக தான் போயிட்டுருக்கு. அதெல்லாம் சரி பண்ணணும். ஸோ நான் வர வரைக்கும் நீ பத்திரமா இரு. அப்போது நீங்கள் இல்லாமல் நான் மட்டும் இங்கே தனியாக இருக்கணுமா? நானும் உங்கள் கூட வரட்டுமா? நம்ம என்ன ஹனிமூனாக போகிறோம், நீயும் கூட வராங்கிற? ஏன், கூட்டிகிட்டு போனா என்ன? அப்போ ஜங்குக்கும் லைட்டாக சிரிச்சிட்டு, கூட்டிகிட்டு போகிறேன், அதெல்லாம் இன்னொரு நாள் கூட்டிகிட்டு போகிறேன். நான் வர வரைக்கும் நீ பத்திரமா இருந்துக்கோ. சரி. அதை மேடம் கொஞ்சம் சிரிச்சுட்டே சொன்னா என்ன? சரி, போயிட்டு வாங்க.
அப்படின்றீங்க. ஜங்குக்கும் சிரிச்சுட்டே வந்து உங்களை ஹக் பண்ணுறாரு. நான் வர வரைக்கும் பத்திரமா இரு. அத்தை ஏதாவது சொன்னாங்கன்னா மனசில் வச்சுக்காத. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். டைம் இருக்கும்போது கால் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சீக்கிரமாக வந்துடுறேன். ஓகே? ம் அப்படின்றீங்க. தென் ஜங்குக்கும் கிளம்புறாரு. அவர் போகும்போது நீங்களும் சிரிச்சுட்டே வழி அனுப்பி வைக்கிறீங்க. அப்படியே ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா நீங்கள் ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ டோர் நாக் பண்ணுற சவுண்டு. நீங்களும் போய் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. யார் நீங்கள்? ஹாய் மேம், என் பேர் ஜோனா. குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும்னு சொல்லியிருந்தாங்க, அதான் வந்தேன். ஓ, கேர்டேக்கரா? ஆமாம். ஓ, உள்ளே வாங்க அப்படின்ட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் பேசுகிறீங்க. பாப்பா பற்றி ஏதோ கேள்விப்பட்டீங்களா? இல்லை. அப்போ நீங்களும் அவகிட்ட எல்லாத்தையும் சொல்கிறீங்க. அவளுக்கு கண்ணு தெரியாது, காது கேட்காது, வாயும் பேச வராது, வைலண்ட்டாக தான் நடந்துப்பா அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிடுறீங்க. அவளும் யோசிக்கிறா. என்னம்மா யோசிக்கிற? இல்லை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாப்பாவை பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த சேலரியில் என்னால் பார்த்துக்க முடியாது. சேலரி உன்னோட பிரச்சனையா? நான் வேணா என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசட்டுமா? எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதனால தான் இந்த வேலைக்கே வந்தேன். முடிஞ்சால் நீங்கள் கொஞ்சம் சேலரி எக்ஸ்ட்ரா கொடுங்க. ஓகே, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, அவர்கிட்ட கேட்டுட்டு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு நீங்களும் போயிட்டு ஜங்குக்கு கால் பண்ணி எல்லாத்தையுமே சொல்கிறீங்க. ஆனால் அந்த பொண்ணு சேலரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்குறாள்ல, நம்ம கொடுத்துர்லான்னு நினைக்கிறேன். ஏன்? இல்லைங்க, பொண்ணு பார்க்குறதுக்கும் நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுறா. பாப்பாவை பத்திரமா பார்த்துப்பான்னு தான் நினைக்கிறேன். கொடுத்தா சரியாக இருக்குன்னு தான் தோணுது. ஏன்னா சுமையும் ரொம்ப வயலண்ட்டாக தானே நடந்துக்கிறா. அந்த பொண்ணுக்கும் கஷ்டமாக இருக்கும்ல, அதான். சரி, நீயே சொல்லிட்ட, உனக்கு இஷ்டம்னா ஓகே. எதுக்கும் நீயும் அந்த பொண்ணை கவனிச்சிக்கோ, ஓகேவா? நான் பார்த்துக்குறேங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க. அப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. அந்த பொண்ணும் சுமையை நல்லா தான் பார்த்துக்கிறா. அது எல்லாத்தையும் நீங்களும் கவனிச்சுட்டு தான் இருக்கீங்க. பட் அவளால் சுமையை ஃபுல்லாக புரிஞ்சிக்கவே முடியல. அவளும் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பார்த்துக்கிறா. ஜங்குக்கும் ஆஃபீஸ் முடிஞ்சதுமே டக்குன்னு உங்களுக்கு கால் பண்ணிடுவார். அப்படியே தான் டேஸ் போயிட்டுருக்கு. ரொம்ப ஹாப்பியாக நெஞ்சம் அதில் விழுதா